கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு மருத்துவமனையில ஒரு குழந்தை பிறக்குது. நர்ஸ் அந்த குழந்தை பிறந்த நேரத்தை நோட் பண்றாங்க. காலை 10:42. ம், இது ரொம்ப சாதாரணமா எல்லா இடத்துலயும் நடக்கிற ஒரு விஷயம் தானே. ஆமா, நிறைய பேருக்கு இது வெறும் ஒரு ரெக்கார்ட் மட்டும்தான். ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்துல இருக்கிற கிரகங்களோட நிலைய வச்சு அந்த குழந்தை எதிர்காலத்துல என்ன படிக்க போகுது, எந்த துறையில வேலை பார்க்க போகுது. ஏன் எந்த நாட்டுல போய் செட்டில் ஆக போகுதுன்னு கூட சொல்றாங்க. கரெக்ட். இதெல்லாம் துல்லியமா சொல்ல முடியும்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா எப்படி இருக்கும்? கேக்குறதுக்கு சற்றே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தோணலாம். கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு நாம அலச போற ஒரு தகவல் தொகுப்பு இதத்தான் ரொம்ப உறுதியா முன்வைக்குது. இந்த ஆழமான அலசல கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு பெற்றோரா இருந்தா உங்க குழந்தையோட எதிர்கால படிப்பு பத்தின கவலை நிச்சயமா உங்க தூக்கத்தை கெடுத்திருக்கும். உண்மைதான். அந்த மில்லியன் டாலர் கேள்விக்கான ஒரு மாற்று தேடலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆமா, பரமக்குடியைச் சேர்ந்த வினை தீர்க்கும் விநாயகர் ஜோதிடம் வழங்குற எஜுகேஷன் ஜாதக ஆய்வு அப்படிங்கிற ஒரு விளம்பர கட்டுரையை தான் இன்னைக்கு நாம முழுமையா பகுப்பாய்வு செய்ய போறோம். இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடியே இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு விஷயத்தை நாம ரொம்ப தெளிவுபடுத்திடணும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். சொல்லுங்க. அதாவது இந்த அலசல்ல நாம ஜோதிடத்தின் மேலான நம்பிக்கைக்கு ஆதரவாவோ இல்ல எதிராவோ எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்க போறதில்ல. கரெக்ட். கிரகங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்குதாங்கிற விவாதத்துக்குள்ள நாம போகல. எக்ஸாக்ட்லி. மாறா, நம்மகிட்ட இருக்கிற இந்த ஆதாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவங்க எந்த லாஜிக் அடிப்படையில ஒரு குழந்தையோட கல்வியையும் வேலைவாய்ப்பையும் கணிக்க முடியும்னு வாதிடுறாங்க அப்படிங்கறத மட்டும்தான் பார்க்க போறோம். ஒரு நடுநிலையான தகவல் தொகுப்பா இன்னைக்கு நாம இதை ஆராய போறோம். அந்த நடுநிலைமை ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமா, ஏன்னா இன்றைய காலகட்டத்துல கல்விங்கிறது ஒரு மிகப்பெரிய வியாபாரம். அது மட்டும் இல்லாம பெற்றோர்களுக்கான மாபெரும் மன அழுத்தமும் கூட. ஐடி துறையா, மருத்துவமா, வெளிநாட்டு படிப்பான பெற்றோர்கள் ரொம்பவே குழம்பி தவிக்கிறாங்க. அந்த பெற்றோர்களோட குழப்பத்தை மையமா வச்சுதான் இந்த ஆதாரம் தன்னோட முதல் வாதத்தையும் முன்வைக்குது. இப்ப சமூகத்துல சில பேர் டாக்டராவோ, சிலர் இன்ஜினியராவோ, சிலர் வியாபாரத்திலயும் மிகப்பெரிய வெற்றி அடையறாங்க. ஆனா ஒருத்தருக்கு வெற்றி தேடித்தர அதே படிப்பு இல்ல அதே துறை இன்னொருத்தருக்கும் செட் ஆகும்னு எந்த அவசியமும் இல்ல. இல்ல, கண்டிப்பா இல்ல. அதத்தான் இந்த ஆதாரம் ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. இத படிக்கும் போதே எனக்கு என்ன தோணுதுன்னா, சொல்லுங்க. இது பாக்குறதுக்கு ஒரு ஷூ வாங்குற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு கடைக்கு போறோம். அங்க ஒருத்தருக்கு 9ஆம் நம்பர் அளவு ஷூ கச்சிதமா பொருந்துது. அதுல அவர் ரொம்ப வேகமா ஓடுறாருங்கிறதுக்காக கடையில உள்ள எல்லாரையும் அதே 9ஆம் நம்பர் ஷூவை தான் போடணும்னு கட்டாயப்படுத்தினா என்னாகும்? அது கொடூரமான வலியை மட்டும்தானே தரும். ஆமா, நடக்கிறதே நரகமாயிடும். சமூகத்தோட எதிர்பார்ப்பிற்காக தவறான படிப்பை திணிக்கிறதுங்கிறது குழந்தைகளோட கால்களை வெட்டி அந்த ஷூக்குள்ள நுழைக்கிறதுக்கு சமம் இல்லையா? ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. அந்த ஷூ உதாரணத்தை வச்சு பார்த்தா இந்த ஆதாரம் முன்வைக்கிற தீர்வு என்னன்னா, என்ன சொல்றாங்க? அந்த ஷூவை வாங்குறதுக்கு முன்னாடியே குழந்தையோட பாதத்தோட அளவை, அதாவது அவங்களோட மூளையோட இயல்பான வடிவமைப்பை முன்கூட்டியே அளவிடுறது எப்படிங்கிறது தான். ஓ, இன்ட்ரெஸ்டிங். அதாவது ஒரு குழந்தைக்கு இயல்பா எண்கள்ல கணக்குல ஆர்வம் இருக்கலாம். ஆமா, இன்னொரு குழந்தைக்கு மனித உணர்வுகள்லயும் கலையிலயும் ஆர்வம் இருக்கலாம். அப்போ எந்த அளவுள்ள ஷூ யாருக்கு பொருந்தும்னு அந்த மனிதனோட உள்ளுணர்வு சார்ந்தே முடிவு பண்ணணும். பொருளாதார ரீதியாவும் பின்தங்கி போறாங்கங்கிற நிதர்சனமான உண்மைய இந்த கட்டுரை ரொம்ப தெளிவா விளக்குது. ஆமா, அதனால வெற்றிக்குன்னு எந்த ஒரு ஒற்றை ஃபார்முலாவும் கிடையாதுன்னு அவங்க ஆணித்தரமா சொல்றாங்க. சரி, ஒருத்தருக்கு எந்த படிப்பு பொருந்தும், எது பொருந்தாதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பொதுவா ஸ்கூல்ல 10வது இல்ல 12வது படிக்கும்போது மாணவர்களுக்கு உளவியல் ரீதியான ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க. ஆமா, அதன் மூலமா அவங்களுக்கு எந்த துறையில திறமை இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. ஆனா இந்த ஆதாரம் சொல்ற வழிமுறை முற்றிலும் மாறுபட்டதா இருக்கு. ஒரு குழந்தை பிறக்கும் துல்லியமான நேரத்துல உள்ள கிரகங்களோட அமைப்பு தான் அந்த குழந்தையோட கல்வியையும் திறமையையும் தீர்மானிக்குதுன்னு இவங்க சொல்றாங்க. ஆமா, இது ஒரு பிரபஞ்ச திறன் அறிதல் தேர்வு, அதாவது காஸ்மிக் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். கிரகங்களை வச்சு ஒரு மனிதனோட புத்திசாலித்தனத்தை எப்படி கணிக்க முடியும்னு இவங்க சொல்றாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு சாதாரண ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கும் இவங்க சொல்ற இந்த எஜுகேஷன் ஜாதக ஆய்வுக்குமான அடிப்படை வித்தியாசத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே, சொல்லுங்க. ஒரு சைக்கலாஜிக்கல் டெஸ்ட்ல அந்த மாணவன் அந்த நேரத்துல என்ன மனநிலையில இருக்கான், அவனோட சுற்றுப்புறம் என்னங்கறத பொறுத்து ரிசல்ட் மாறலாம். ஆமா, ஒரு நாள் டயர்டா இருந்தா கூட டெஸ்ட் நல்லா பண்ண மாட்டாங்க. கரெக்ட். ஆனா பிறந்த நேர கிரக அமைப்புங்கிறது எப்பவுமே மாறாதது அப்படிங்கறதுதான் இவங்களோட வாதம். ஓஹோ, சரி, இதை எப்படி கணிக்கிறாங்க?
இதுக்கு இவங்க 2 முக்கிய வழிமுறைகளை கையாள்றாங்க. ஒன்னு கல்வியை குறிக்கும் பாவங்கள், பாவங்கள்னா? இங்கிலீஷ்ல ஹவுசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு புத்திசாலித்தனத்தை காட்டும் கிரக நிலைகள். இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஜாதக கட்டங்கள்ங்கிறது வெறும் கட்டங்கள் தானே? அதுல இந்த கல்வியை குறிக்கும் பாவங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு அந்த ஆதாரம் விளக்குதா? விளக்குறாங்க. அதாவது ஜாதக அமைப்புல மொத்தம் 12 பாவங்கள் இல்ல வீடுகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். சரி. ஒவ்வொரு வீடும் மனித வாழ்க்கையோட ஒவ்வொரு அங்கத்தை குறிக்கும். அதுல குறிப்பிட்ட சில வீடுகள் ஒரு மனிதனோட ஆரம்ப கல்வி, உயர்கல்வி, அப்புறம் ஆராய்ச்சி திறன். ஓ, எல்லாத்துக்கும் தனித்தனி வீடுகள் இருக்கா? ஆமா, இந்த அமைப்புல அது அப்படிதான் பாக்குறாங்க. இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த குறிப்பிட்ட கல்வி ஸ்தானங்கள்ல எந்தெந்த கிரகங்கள் உட்கார்ந்திருக்கு இல்ல பாக்குது அப்படிங்கறத வச்சு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ ஒரு குழந்தையோட கல்வி பயணத்தோட தன்மைய முன்கூட்டியே வரையறுக்க முடியும்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. அப்படியானால் இவங்க வெறும் மார்க்ஸ மட்டும் வச்சு புத்திசாலித்தனத்தை அளவிடுறது இல்லைன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா இல்ல. ஏன்னா ஸ்கூல்ல ஒரு குழந்தை மனப்பாடம் பண்ணி 100க்கு 100 வாங்கும். ஆனா பிராக்டிக்கலா அந்த அறிவை பயன்படுத்த தெரியாது. ஆமா, அது நிறைய நடக்கிற விஷயம் தானே. இன்னொரு குழந்தை பரீட்சையில ஃபெயில் ஆகும். ஆனா ஒரு மெஷினை கழட்டி மாற்ற அளவுக்கு அசாத்தியமான அனலிட்டிக்கல் ஸ்கில் வச்சிருக்கும். இந்த வித்தியாசத்தை கிரகநிலைகள் காட்டும்னு இவங்க கூறுறாங்களாம். ஆமா, அதுதான் இந்த ஆய்வோட மிக முக்கியமான பகுதியா முன்வைக்கப்படுது. ஒருத்தரோட இயல்பான அறிவுத்திறனை, அதாவது அவங்க கத்துக்கிற விதம், லேர்னிங் ஸ்டைல். கரெக்ட், அவங்க எந்த முறையில ஒரு விஷயத்தை கத்துக்கிறாங்க அப்படிங்கறத கிரகங்கள் சுட்டி காட்டும்னு ஆதாரம் கூறுது. உதாரணத்துக்கு ஏதாவது சொல்றாங்களா? இப்ப சில கிரக அமைப்புகள் இருந்தா அவங்க ரொம்ப லாஜிக்கலா சிந்திப்பாங்க. அவங்களுக்கு அறிவியல், கணிதம் இதெல்லாம் ரொம்ப இயல்பாவே வரும். ஓகே. வேறு சில கிரக அமைப்புகள் இருந்தா அவங்க ரொம்ப கிரியேட்டிவா இருப்பாங்க. கற்பனை திறன் அதிகமா இருக்கும். அவங்களுக்கு கலை, இலக்கியம் இல்ல டிசைனிங் துறை ரொம்ப சூட் ஆகும். அப்போ இது வெறும் மார்க் ஷீட்டை பார்த்து முடிவெடுக்கிற விஷயமும் இல்ல. கண்டிப்பா இல்ல. மூளையோட இயல்பான வயரிங் எப்படி இருக்குங்கிறத கிரகங்கள் மூலமா டீகோட் செய்யற ஒரு முயற்சி தானே இந்த விளம்பர கட்டுரை வாதிடுது. இது நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது ஒரு குழந்தைக்கு இயல்பாவே கணக்கு வராதுன்னு இந்த ஜாதக ஆய்வு சொன்னா, அந்த பெற்றோர் தங்கள் குழந்தையை டியூஷனுக்கு அனுப்பி அடித்து உதைத்து கணக்கு படிக்க வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. கரெக்ட். அதுக்கு பதிலா அவங்களுக்கு இயல்பா வர்ற துறையில கவனம் செலுத்தலாம்ங்கிறது இவங்களோட வாதம். ஆமா. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஆதாரம் வெறும் என்ன படிக்கலாங்கிறதோட நின்னுடுதா? இல்ல, அதுதான் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு நீண்ட பயணத்துல எந்த வாகனத்துல போறோம்னு முடிவெடுக்கிறது மட்டும் போதாது இல்லையா? கண்டிப்பா பத்தாது. அந்த பயணத்துல எந்தெந்த இடங்கள்ல பள்ளங்கள், குழிகள் இருக்கும் தெரிஞ்சா நாம வண்டியை இன்னும் கவனமா ஓட்டிட்டு போலாம். நீங்க சொன்ன அந்த பள்ளங்கள், குழிகள்ங்கிற ஒப்பீடு இங்க மிக கச்சிதமா பொருந்துது. அது போல கல்வியில ஏற்படக்கூடிய தடைகளையும் இந்த ஆய்வு முன்கூட்டியே காட்டும்னு சொல்றாங்களே, அது எப்படின்னு விளக்குங்களேன். இப்போ ஒரு குழந்தையோட கல்வி பயணம்ங்கிறது 15ல இருந்து 20 வருஷம் நீளற ஒரு பெரிய ரோட் ட்ரிப் மாதிரி. ஆமா, ரொம்ப நீண்ட பயணம் அது. அதுல எல்லா நேரமும் சீரான பாதை இருக்காது. இந்த ஜாதக ஆய்வு ஜோதிடத்துல உள்ள தசா புத்தி அப்படிங்கிற ஒரு கால கணக்கீட்டு முறையை பயன்படுத்துது. தசாபுத்தி, ஓகே. அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? அதாவது எந்தெந்த காலகட்டத்துல மாணவர்களுக்கு படிப்புல நாட்டம் குறையும், எப்போ கவனச்சிதறல் ஏற்படும், எப்போ உடல்நலக் குறைவால பரீட்சையில கவனம் செலுத்த முடியாதுங்கிறதெல்லாம் முன்கூட்டியே கணிக்க முடியும்னு இவங்க உறுதியா நம்புறாங்க. வாவ்! ஒருவேளை இது பெற்றோர்களுக்கு பெரிய அளவுல ஒரு மன அமைதியை தரக்கூடும் இல்லையா? எப்படி சொல்றீங்க? அதாவது ஏன் குழந்தை 9ஆம் வகுப்பு வரை ரொம்ப நல்லா படிச்சான், 10வதுல திடீர்னு மார்க் குறைஞ்சிடுச்சுன்னு நிறைய பெற்றோர்கள் புலம்புவாங்க. ஆமா, நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அந்த நேரத்துல அவங்க குழந்தைய திட்டுவாங்க, மொபைல் போனை பிடுங்கி வைப்பாங்க. ஆனா இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஏற்படுற இயல்பான தடதான்னு அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சா அவங்க அந்த சூழலிய இன்னும் பக்குவமா கையாளுவாங்க. அதுதான் இந்த முன்கூட்டிய வழிகாட்டுதலோட நோக்கமேன்னு ஆதாரம் கூறுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. தடைகளை அறியறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு சிறப்பான வாய்ப்புகளை அறியறதும் முக்கியம். வாய்ப்புகள்னா என்ன மாதிரி வாய்ப்புகள்? இந்த இடத்துல அவங்க பிரத்யேகமா குறிப்பிடுற ஒரு விஷயம் வெளிநாட்டு கல்வி யோகம். ஓ, இன்றைய உலகமயமாக்கல் சூழல்ல தம் பிள்ளைங்களை எப்படியாவது அமெரிக்காவுக்கோ ஐரோப்பாவுக்கோ அனுப்பி படிக்க வச்சிடணுங்கிறது பல பெற்றோர்களோட வாழ்நாள் கனவா இருக்கு. ஆமா, நடுத்தர மற்றும் மேல்தட்டு வர்க்க பெற்றோர்கள் இதுக்காக தங்களோட சொத்துக்களை எல்லாம் வித்து இல்ல பெரிய அளவுல கல்வி லோன் வாங்கி செலவு செய்யறாங்க. வெளிநாட்டு படிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய பொருளாதார முதலீடாச்சே. கண்டிப்பா.
பல நேரங்கள்ல விசா கிடைக்காம போறதோ இல்ல அங்க போய் படிக்க முடியாம பாதியில திரும்பி வர்றதோ குடும்பத்தையே நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துடும். இந்த ரிஸ்க குறைக்கிறதுக்கு இந்த ஜாதக ஆய்வு உதவும்னு இவங்க சொல்றாங்களாம். அதேதான் சொல்றாங்க. ஒரு மாணவனுக்கு தன் சொந்த நாட்டை விட்டு வெளியே போய் கல்வி கற்கும் அமைப்பும் தங்கி படிக்கும் சூழலும் கிரக நிலையில இருக்காங்கிறத இந்த ஆய்வு ஆணித்தரமா சுட்டிக்காட்டும்னு சொல்றாங்க. அப்படியா? அப்படி ஒரு அமைப்பு ஜாதகத்துல இல்லை என்றால் வீணா லட்சக்கணக்கில் செலவு செய்து ஏமாத்தம் அடையறத தவிர்க்கலாம். ஒருவேளை அமைப்பு இருந்தா எந்த திசையில எந்த நாட்டுக்கு போனா வெற்றி கிடைக்குங்கிறதையும் வழிகாட்ட முடியுங்கிறது இவங்களோட வாதம். சரி, நாம படிப்பு பத்தியும் பயணத்துல உள்ள தடைகளை பத்தியும் ரொம்ப விரிவா பேசிட்டோம். ஆனா நம்ம ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டே ஆகணும். என்ன உண்மை? யாரும் சும்மா சுவத்துல மாட்டி வைக்கிறதுக்காக பட்டங்களை வாங்குறதில்ல. கல்வியோட இறுதி நோக்கம் வாழ்க்கையில புகழும் வருமானமும் பெறதுதான். 100க்கு 100 உண்மை. இந்த ஆதாரமும் இது மிக வெளிப்படையா ஒத்துக்குது. ஒரு மனிதனுக்கு எந்த தொழில முன்னேற்றம் கிடைக்கும், பணவரவு மற்றும் வாழ்க்கை உயர்வு தரக்கூடிய துறை என்னங்கிறதையும் இது சொல்லுமா? ஆமா, அவனோட இயல்பான திறமைக்கு ஏற்ற எதிர்கால தொழில் என்னங்கிறத இந்த ஆய்வு தெளிவா கூறிடுன்னு இங்க குறிப்பிடுறாங்க. ஏன்னா கல்விக்கும் தொழிலுக்கும் உள்ள தொடர்பு பல நேரங்கள்ல அருந்து போயிடுறத நம்ம நிஜ வாழ்க்கையில பாக்குறோம். ஆமா, இன்ஜினியரிங் படிச்சவங்க பேங்க்ல வேலை பார்க்கறதும் விவசாயம் படிச்சவங்க ஐடி கம்பெனில வேலை பார்க்கறதும் இன்னைக்கு ரொம்ப சகஜமாயிடுச்சு. இந்த ஆதாரம் இத கடுமையா விமர்சிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, படிப்பு வேறு தொழில் வேறுன்னு இல்லாம ரெண்டும் எப்போ இணையுதோ அப்போதான் முழுமையான வெற்றி சாத்தியம்னு சொல்லுது. எந்த வேலை அவங்களுக்கு வாழ்க்கையில அதிகப்படியான புகழையும் வருமானத்தையும் தருங்கிற ஒற்றை கேள்வியை நோக்கிதான் இவங்களோட மொத்த ஆய்வும் பயணிக்குது இல்லையா? கரெக்ட். எனக்கு இதுல ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா படுது. வெறும் வேலை கிடைப்பது வேறு, அந்த வேலையில புகழும் பணமும் கிடைத்து வாழ்க்கை உயர்வு பெறுவதுங்கிறது வேறு. கண்டிப்பா ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. காலையில போயிட்டு சாயங்காலம் திரும்பி வந்து மாச கடைசியில ஒரு சம்பளத்தை வாங்குறது ஒரு சர்வைவல். ஆமா, புழப்பு ஓட்டுறது. ஆனா ஒருத்தரோட இயல்பான திறமைய அவரோட தொழிலா மாத்தினா மட்டுமே அந்த துறையில அவரால ஒரு எக்ஸ்பர்ட்டா ஆக முடியும். மிகப்பெரிய புகழையும் அளப்பரிய பணவரைவையும் ஈட்ட முடியும். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்து வெறும் வேலைன்னு சுருக்காம புகழும் வருமானமும் தரும் கெரியர் அப்படின்னு இந்த ஆதாரம் முன்வைக்கிறது பெற்றோர்களை வெகுவா ஈர்க்கும் ஒரு அம்சம் தானே. அதுதான் இந்த எஜுகேஷன் ஜாதக ஆய்வோட அல்டிமேட் பிட்ச் அப்படின்னே சொல்லலாம். ஒரு குழந்தை பருவத்திலேயே அவங்களோட இயல்பான திறமையை கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்து அதே துறையில அவங்களுக்கு தொழிலையும் அமைத்து கொடுத்தா அந்த மனிதனோட வாழ்க்கை முழுவதுமே ஒரு நேர்கோட்டுல ரொம்ப சீரான முன்னேற்றத்துல செல்லுங்கிறது தான் இவங்களோட மைய கருத்து. அப்படி சரியான வழிகாட்டுதல் கிடைச்சா எந்த ஒரு மாணவனும் தன் துறையில உச்சத்தை தொட முடியுங்கிற நம்பிக்கைய இந்த ஆதாரம் வழங்குது. பொருளாதார ரீதியாவும் மிகப்பெரிய சுதந்திரத்தை அடைய முடியும்னு சொல்றாங்க. சரி, இந்த அளவுக்கு துரியமான தகவல்களையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கக்கூடியவங்க யார், அவங்களை எப்படி தொடர்பு கொள்வதுங்கிற விவரங்களையும் இந்த விளம்பர கட்டுரையில அவங்க கொடுத்திருக்காங்க. ஆமா, அதையும் நம்ம சொல்லிடலாம். இந்த எடுகேஷன் ஜாதக ஆய்வை வழங்கி வருபவர் பல விருதுகளை வாங்கிய ஜோதிடர் திரு MP கண்ணன் சிற்பி. இவங்களோட நிறுவனம் பேரு வினை தீர்க்கும் விநாயகர் ஜோதிடம். இவங்க இருக்கிறது மேலச்சத்திரம் பரமக்குடிங்கிற ஊர்ல. அவங்கள தொடர்பு கொள்ள கொடுக்கப்பட்டிருக்க தொலைபேசி எண் 8526260376. தங்களோட குழந்தைகளோட எதிர்காலத்தை சரியான திசையில வழிநடத்த விரும்புறவங்க இந்த ஜாதக ஆய்வை செய்து பயன்பெறலாம்ங்கிற தகவலோட அந்த ஆதாரம் நிறைவடையுது. இந்த தகவல்களை தொகுத்து பார்க்கும்போது ஒன்னு ரொம்ப தெளிவா புரியுது. சொல்லுங்க. நவீன உலகத்துல கல்விய சுற்றி இருக்கிற மிகப்பெரிய வியாபாரத்தையும் அதனால பெற்றோர்களுக்கு ஏற்படுற பயத்தையும் வழிகாட்டுதல் இல்லாத தவிப்பையும் இந்த ஜாதக ஆய்வுங்கிற சேவை நேருக்கு நேர் எதிர்கொள்ளுது. ஆமாம், கல்விய வெறும் ஏட்டுச்சுரைக்காயா பார்க்காம ஒரு மனிதனோட பிறப்பு, அவனோட திறன், அதற்கான துறை, அதுல வரக்கூடிய தடைகள், அப்புறம் அவனோட இறுதி வெற்றி, இப்படி ஒரு முழுமையான வாழ்க்கை சக்கரமா பார்க்கிற ஒரு மாற்று பார்வைய இந்த ஆதாரம் நம் முன் வைக்குது. அது 100க்கு 100 உண்மை. சரி, நாம இன்னைக்கு அலசிய இந்த ஆதாரத்தோட சுருக்கத்தை பார்த்திடலாம். சரியான கல்வியையும் தொழிலையும் தேர்ந்தெடுக்க போராடுற பெற்றோர்களுக்கு வழக்கமான ஆப்டிடியூட் டெஸ்டுகளை தாண்டி ஜாதக ரீதியான கணிப்புகள் மூலமா ஒரு தெளிவான பாதையை அமைத்து கொடுக்க முடியுங்கிற கூற்றுகளை நாம இன்னைக்கு ஆழமா பகுப்பாய்வு செஞ்சோம். பரமக்குடியைச் சேர்ந்த வினை தீர்க்கும் விநாயகர் ஜோதிடம் முன்வைக்கும் கருத்துக்களும் ரொம்ப தெளிவா விவாதிச்சோம். ஒரு குழந்தைக்கு இயல்பா வரும் துறை எது, எதுல அவங்களுக்கு பணவரவு கிடைக்கும், தடைகள் எப்போ வருங்கிறத ஒரு குழந்தையோட பிரம்ம நேர பிரபஞ்ச அமைப்பை கொண்டு கணிக்க முடியுங்கிற அவங்களோட அணுகுமுறைய பல்வேறு கோணங்கள்ல நாம இன்னைக்கு அலசணும். ஆமா,
இந்த ஆழமான அலசலை முடிப்பதற்கு முன் இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களை நோக்கி ஒரு ஆழமான கேள்விய, ஒரு சிந்தனைய நான் முன்வைக்க விரும்புறேன். நாம பல விஷயங்களை பேசணும். கிரகங்கள், பிறந்த நேரம், இயல்பான திறமைகள், வரப்போகும் தடைகள், வெளிநாட்டு யோகம்னு நிறைய. ஆனா ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாருங்க. என்ன யோசிக்கணும்? நம்முடைய இயல்பான திறமைகளும் எதிர்கால வெற்றி பாதையும் நாம பிறக்கிற அந்த ஒரு நொடியிலேயே கிரகங்களால் முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது என்றால், நம்முடைய தினசரி வாழ்க்கையில நாம சுயமாக எடுக்கிற முடிவுகளுக்கும் நமது கடின உழைப்பிற்கும் இங்கு என்ன பங்கு இருக்கு? ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஒரு குறிப்பிட்ட பாதை, ஒரு குறிப்பிட்ட கல்வி நமக்காக முன்பே வரையறைக்கப்பட்டு விட்டது. அதுல நாம நிச்சயம் வெற்றி பெறுவோம், நமக்கு தடைகள் எப்போ வருங்கிறதும் முன்கூட்டியே எழுதப்பட்டு விட்டது என தெரிந்தால், அது நம்மை அந்த இலக்கை நோக்கி இன்னும் வேகமா, எந்த ஒரு தயக்கமுமின்றி உற்சாகமா ஓடச் செய்யுமா? அல்லது எப்படியும் அதுதான் நடக்கப் போகுது, எல்லாம் எழுதப்பட்டபடிதானே நடக்கும், நாம ஏன் வீணாக உழைக்க வேண்டும்னு நம்மை சும்மா இருக்கச் செய்திடுமா? விதியா மதியாங்கிற இந்த பல 100 வருட பழைய கேள்விய இன்னைக்கு நாம பார்த்த இந்த எஜுகேஷன் ஜாதக ஆய்வுங்கிற புதிய வெளிச்சத்துல வச்சு சிந்தித்து பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம் அது. இந்த சிந்தனையோடு இன்றைய அலசலை நிறைவு செய்றோம். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தேடலில் சந்திப்போம். வினை தீர்க்கும் விநாயகர் ஜோதிடம், உங்கள் நம்பிக்கைக்கு உரிய ஜோதிட மையம். மல்டி அவார்ட் வினிங் ஆஸ்ட்ரோலாஜர், இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் நம்பிக்கை பெற்ற சிறப்பு பெயர். MB கண்ணன் சிற்பி, பரமக்குடி, மேலச்சத்திரம். உங்கள் வாழ்க்கையும் உங்கள் ஜாதகமும் திறமைசாலியான நிபுணரின் கைகளில் மட்டுமே பாதுகாப்பு. தெய்வீக வழிகாட்டுதலால் இயக்கப்பட்டு அதீத துல்லியத்துடன் உங்களுக்கு வழங்கப்படுகிறது.